எல்லாருக்கும் வணக்கம். என் உயிரே நீங்கள் தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு எது தெரியுமா நிறைய பேருக்கு தேவைப்படுற விஷயமா இருக்குது. கஞ்சா, சரக்கு, பொண்ணு, இதுதான் அதிகமாக தேவைப்படுது. நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுறேன். நிறைய வேலை இருக்குது, இந்த மாதிரி இந்த இடத்துல வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குதுன்னு எவ்வளவோ விஷயம் நான் சொல்கிறேங்க. ஆனால் ஒருத்தர் கூட முன்னே வர மாட்டீங்கன்றதுக்கு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாகவே இருக்குது. எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் கிடக்குறாங்க. நாம் சும்மா இருக்கும்போதெல்லாம் ஏதாவது வேலை இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கன்னு இது பண்ணுறது. நாம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணுறோம். ஒரு 15 பேருக்கு 20 பேருக்கு வேலை கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி ஈரோடு, சென்னை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த மாதிரி மாவட்டத்திலலாம் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ வேலை இருக்குங்க. ஏங்க உங்களுக்கு வருவாய் தரத்துக்காக ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு சொல்கிறேன். அந்த விஷயத்தை போய் இன்னொருத்தருக்கு பகிரத்தை விட்டுட்டு நீங்கள் மற்ற வீடியோஸ் அப்படி ஸ்ட்ரோல் பண்ணினே இருக்கிறது தான் உங்களோட வேலையாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு இன்றைக்கி யார் ஒருத்தன் சோறு போடுறானோ அவன் தாங்க இன்றைக்கி நமக்கு தெய்வம். அவன் தாங்க இன்றைக்கி இதுவே. நான் உங்களுக்கு நான் என்னை இதுவெல்லாம் இது பண்ண சொல்ல. நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேங்க. அந்த வழியை இன்னொருத்தருக்கு காட்ட மாட்டீங்க. அதுதான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் நம்மளோட அது ஒரு மனிதத்துவமானது. நான் அப்படி தானே பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே யார் யார் வேலை இல்லாத இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்க எல்லாருமே ஒரு வேலையை செட்டிலாக இருக்கணும். அவங்கள யாரும் தரக்குறைவாக பேசக்கூடாது. நீலாம் ஒரு வேலை வெட்டி இல்லாத நாயிடா நீ அப்படின்ற யாரும் ஒரு சொல்லக்கூடாது. படிச்சுட்டும் இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்றோம். இதை ஏன் இன்னொருத்தருக்கு நீங்கள் பகிர்றதுக்கு கமெண்ட்டில் சிரிக்கிறீங்க, கேட்க சிரிக்கிறீங்க, இன்னும் பைத்தியக்கார மாதிரி பண்ணுக்கிறீங்க. இன்னும் மையத்துக்கு சிரிக்கிறீங்க, கமெண்ட்டில் எதுக்கு சிரிக்கிறீங்க? உன்னால் முடிஞ்சால் நீ ஷேர் பண்ணி விட்டு போயிடணும். இல்லையா நீ தள்ளி விட்டு போயிடணும். அதை விட்டுட்டு கமெண்ட்டில் உன்னால் 4 பேர் கெட்டு போவான்டா. நீ பண்ணுறத பார்த்துட்டு உன்னால் 4 பேர் கெட்டு போவான். நீ ஒருத்தன் தற்கூரியாக இருக்கிறதுனால மற்ற பேரையும் தற்கூரியாக ஆக்கக்கூடாது. தயவுசெய்து இந்த வீடியோ சீரியஸாக எடுத்துக்கங்க. நிறைய ஒர்க் இருக்குது. சென்னையில் இன்றைக்கி 15 பேருக்கு வேலை இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணணும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டில் போய்ட்டு பைத்தியக்காரத்தனமாக போய்ட்டு சிரிச்சிக்கின்னு கமெண்ட் பண்ணிக்கின்னு இது ஒர்க்கு, புரியுதுங்களா? நான் எவனையும் ஈழ்வா பாஸில் இது பண்ணல. ஒரு ஒர்க்கு விஷயத்தை நான் சொல்கிறேன். அது நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பகிரணுன்றதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஒரு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தயவுசெய்து எல்லாம் தப்பாக பேசினேன், மன்னிச்சிங்க. என் உயிரே நீங்கள் தான். ப்ளீஸ் தயவுசெய்து நிறைய பேருக்கு உதவுங்க.